சரி. ஆ. அதனால அது 2 மணிக்கு 1:30 மணிக்கு தான் எழுந்தேன் இப்போ. ஆ ஆ ஆ ஆ ஆ ம். யாரு அந்த அம்மா வர்றாங்களா? ஆ. அவங்க 2வது நாள் பயிற்சி. வணக்கம் தேவி, வணக்கம், வாங்க. உங்களது அந்த கேமராவை தேவி ஆன் தேவி பண்ணணும். தேவி தேவி ம். தேவி, உங்க 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 முகம் சரியா வரல, உங்க குரல் கேட்கல. வந்தது. சவுண்ட் வரல. சவுண்ட் வரலங்கம்மா. நாங்க மைக் ஆன் பண்ணுங்க. ஐயா பேசுறது கேக்குதுங்களா? பேசுறது கேக்குதா? உங்க அலைவரிசை சரியில்லைங்க, அப்படி நின்றுச்சு. அது கொஞ்சம் கிராமம் அது. பரவாயில்ல. நேற்று 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 ஒரு நாள், முதல் நாள் தொடங்கி இருக்கீங்க. அந்த நேற்றைய நிகழ்வை அப்படி சுருக்கமா ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நேத்து காலையிலங்க 6 மணிக்குங்க சர்க்கரை போட்டு வெது வெதுப்பா தண்ணியில குடிச்சிட்டனுங்க. அப்புறம் மறுபடியும் 10 மணிக்கு நீர் பயிற்சிங்க. அப்புறம் கீரை வணக்கி சாப்பிட்டனுங்க. அப்புறம் நேரத்தை சொல்லுங்க, எந்த நேரமெல்லாம் சொல்லணும், எந்த நேரத்துல சாப்பிட்டீங்க, எப்படி சாப்பிட்டீங்க, அதெல்லாம் சொல்லணும். சும்மா சுருக்கமா சொல்லக்கூடாது, விரிவா சொல்லணும். சரிங்க. 10 மணிக்கு கீரை சாப்பிட்டனுங்க. அப்புறம் மறுபடியும் நீர் பயிற்சி. அப்படியே கொஞ்சம் உங்க வெளிச்சத்தை முன்னாடி நில்லுங்க, வெளிச்சத்தை முன்னாடி நில்லுங்க. ஓகே. அங்கே இருங்க, உள்ள போனா டவர் கிடைக்காத மாதிரி. 10 மணிக்கு நீர் பயிற்சிங்க. மறுபடியும் கீரை சாப்பிட்டுங்க 10 மணிக்கு நீர் பயிற்சிங்க. அப்புறம் மறுபடியும் 4 மணி சுமார் இருக்குங்க, முருங்கைக்காய் 4 காய் வேக வச்சு சாப்பிட்டணுங்க. அப்புறம் அவ்வளவுதாங்க. மறுபடியும் நீர் பயிற்சிங்க. ராத்திரி தூங்குனீங்களா? இப்போ தூக்கம் வந்ததுங்க, தூங்கணுங்க. இப்போ கொலையுடி பேரிச்சம்பழம் 4 சாப்பிட்டணுங்க இப்போங்க. அருமை அருமை. அவ்வளவுதானுங்க. சரி, அப்ப நேற்றைய சுறுசுறுப்பு எப்படி இருக்குது? ஏன் மயக்கம் கிருகிருப்பு லேசா வந்தது? இப்ப காலை எந்திரிச்சே மறுபடியும் ஒரு 4:30 மணிக்கு 5 சாப்பிட்டுருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த ஒரு நாள்லயே தெரிஞ்சிருக்குமே, ஏதாவது சின்ன மாற்றம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமே? ஆமாங்க, அந்த சுமை இல்லாம இருக்குதுங்க வயிறுங்க. இல்லைன்னா சாப்பிட்டா சோம்பேறித்தனமா அப்படியே இருக்குங்க. இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குதுங்க. சாப்பிடாதனால ஒன்றும் இது இல்லைங்க. இல்ல, சிறுநீர் நல்லா பிரியும். இப்ப வந்து நீங்க மறுபடியும் இதே மாதிரி அதெல்லாம் நல்லா இருக்குங்க. இப்போ அந்த மலக்கழிவு சரியா வருதான்னு பாருங்க. இந்த மலம் போகின்ற பொழுது மஞ்சளா போகுதா, கருப்பா வருதா, அதெல்லாம் நீ போக போக வர ஆரம்பிக்கும். இந்த உடைய கவனிங்க, அதெல்லாம் உடைய ஆரம்பிக்கும். எல்லாம் உடம்பு உடைய ஆரம்பிக்கும். உள்ள வந்து இந்த அழுகி போன சதையெல்லாம் உடைய ஆரம்பிக்கும். அதாவது உங்க 45 வருஷமா 50 வருஷமா உங்க வயது என்னவோ அதுக்குள்ள இருக்கிறது பூரா இந்த 15 வயசு 16 வயசுல இருந்து என்னென்ன சாப்பிட்டோமோ, குழந்தையில சாப்பிட்டது, மருந்து சாப்பிட்டது, மாத்திரை சாப்பிட்டது, இதெல்லாம் வந்து மருந்தினால் அதாவது மருந்து பழைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரை மூலிகை எல்லாம் உள்ள சிக்கி இருக்குது. அதெல்லாம் பாய்ச்சனா மாறி நிக்குது. அந்த பாய்ச்சனை வந்து இன்னொரு மருந்தை கொடுத்து எடுக்க முடியாது. என்னது, இன்னொரு உணவை. அப்ப நம்ம சாப்பிட்ட பாய்ச்சனை எடுக்கணும். என்ன சொல்றாருன்னா, நம்ம உடம்புல முக்கியமா இருக்கு பாத்தீங்கன்னா பழைய மருந்துகள் அப்படிம்பாரு. பழைய மருந்துன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய மருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க அந்த பழைய மருந்து எடுக்கலன்னு ஆளை கொண்டு போடும். என்னது, ஆளை கொண்டு போடும்.
நீங்க உணவு கட்டுப்பாட்டுல இருந்து பிரயோஜனம் இல்லை. என்னது? சரிங்க. பிரயோசனம் இல்லைங்க. இதெல்லாம் எவனுக்கும் தெரியாது. ஆக 3 முக்கியம் உடம்புல. ஓல்டு மெடிசன். ஓல்டு மெடிசன் எப்ப சாப்பிட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. எப்ப சாப்பிட்டீங்கன்னா தெரியாதுங்க. யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் உள்ள மறைஞ்சிருக்கும். எல்லாம் 5 வயசுல சாப்பிட்டுருப்பீங்க, 3 வயசுல சாப்பிட்டுருப்பீங்க. உங்களுக்கு தெரியாமையே உங்க அப்பா அம்மா போய் ஆஸ்பத்திரியில ஊசி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நினைப்பிலே இருக்காது. என்னது? நினப்பிலே இருக்காதுங்க. அதெல்லாம் யார் எடுப்பாங்க? அதெல்லாம் உள்ள தங்கி இருக்கும். அதெல்லாம் மாட்டிக்கிறோம் நாம. அந்த பாய்சனை வெளியே எடுக்கணும். அந்த பாய்சன் எப்படி எடுக்கணும்னா, இட்லி தின்னா இட்லி தின்னா பழம் தின்னா சூப்பு குடிச்சாலும் எடுக்க முடியாது. என்னது? எடுக்க முடியாது. எவனுக்கும் தெரியாது. இதுலதான் எடுத்தாகணும். நீரை சரிங்க. அருந்தித்தான் அதனாலதான் சொல்றேன். இது வந்து வெறுமனே பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது அல்ல. நீங்க 45 வருஷத்துக்குன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடியோ குழந்தையில போட்டா ஊசியெல்லாம் வெளியே எடுத்தாகணும். அது உள்ள நின்றுதான் பல நோய்களுக்கு காரணமா மாறி இருக்கு. புரியுதுங்களா? இதுல 3 சொல்லுவார். ஓல்டு மெடிசனா பழைய மருந்து. ஸ்டார்ச்னா மாவு. அப்படி நாக்கில் வெள்ளை வெள்ளையா இருக்கு பாருங்க, அதெல்லாம் வேகடிக்காத மாவு. அடுத்தது அந்த மாவோட சிறதுல கொழுப்பா மாறி இருக்கும். அப்புறம் பலமான ஸ்டீராய்டு தலைவலிக்கு சாப்பிட்டது, காய்ச்சலுக்கு சாப்பிட்டது, உடம்பு வலிக்கு சாப்பிட்டது, சம்பந்தமே வலி. அதாவது நோய் ஒரு பக்கம், நம்ம வேதனைக்காக வலி. ஏதோ ஒரு நோய் இருக்கும், அந்த நோய் பக்க விளைவு வந்து எங்கேயோ போட்டு மாட்டிட்டு இருக்கும். சம்பந்தம் இல்லாம தலைவலிக்கும், உடனே தலைவலி மாத்திரை சாப்பிட்டுருப்பான். அப்ப அவன் தலைவலி மாத்திரை கொடுத்தானா, மூல நோயை தெரிஞ்சு கொடுத்தானா யாருக்கும் தெரியாது. இந்த இந்த ஸ்டீராய்டு இருக்கு பாருங்க, அது உள்ள போய் மாட்டுக்கு. இதெல்லாம் கரைச்சி எடுக்கணும். இதை கரைச்சி எடுக்கணும்னா மருந்தை எடுக்க முடியாது. அப்படினால் பழைய மருந்துகளை தூய தண்ணீரை வைத்துத்தான் எடுக்க வேண்டும். அதனாலதான் உங்களுக்கு எடுத்துனே பல்லெல்லாம் விளக்கணும். அந்த இரவு தூங்குறப்ப என்னன்னா, அந்த பழைய விஷம் வந்து தங்கி இருக்கு. ஓல்டு மெடிசன், பழைய மருந்து. அப்புறம் வேகாத மாவு, வெள்ளை வெள்ளையா அப்படிங்கிற மாவு, அப்புறம் மாவு கொழுப்பா மாறுறது அது, அப்புறம் பலமான ரசாயனங்கள், இதெல்லாம் வந்து அந்த 6 மணிக்கு நீங்க அந்த உணவு பழக்கத்தை நிறுத்திட்டு இப்ப காலைல 5 மணிக்கு சாப்பிட்டுருக்கேன், 6 மணிக்கு 12 மணி நேரம் ஓய்வு இருக்கிறப்ப அப்பதான் டாக்டரா மாறுது. என்னது? சரிங்க. டாக்டர் மாறிடுங்க. இதுதான் அறிவு. எந்த அளவுக்கு இடைவெளி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மருத்துவம் மாறும். அதே நேரத்துல அந்த எப்பவுமே தண்ணீர் வந்து முழிச்சு நினப்பு இருக்கிற வரைக்கும், தூங்குற வரைக்கும், அந்த அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வயிற்றுல ஈரப்பதம் இருக்கிற மாதிரி ஒரு 50 மில்லி முன்ன பின்ன 50 மில்லி இருந்துகிட்டே இருக்கணும். 2 முடக்கு 4 மடக்கு இருந்துகிட்டே, அந்த குளிர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கணும். என்னது? குளிர்ச்சியா. இது ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாது. வாழ்க்கையை பூரா மறக்கக்கூடாது. எப்ப மறக்கவே கூடாது. மறந்தீங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் மூளை மறந்துச்சுன்னு போக வேண்டியதுதான். அதனால இதுதான் வந்து வாழ்க்கையில செய்யாத மிகப்பெரிய குற்றம். உலகத்துல 800 கோடி மக்களும் செய்யாத மாபெரும் குற்றம் இது. இந்த உடம்புக்கு தேவையான லூப்ரிகேட்டிங் இது என்ன தெரியுங்களா? உடம்புக்கு வந்து எண்ணெய் சத்து இல்லை. எண்ணெய் சத்துனா தண்ணி சத்து இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? தண்ணி சத்து எவனும் குடிக்கிறது இல்லை. தண்ணி சத்துன்னு எப்படி தெரியுமா? மருந்து மாதிரிதான் தண்ணி சத்து குடிக்கணும். சும்மா அப்படியே சாராயம் குடிக்கிற மாதிரியோ கல்லு குடிக்கிற மாதிரியோ 1.5 லிட்டர் குடிக்கிற மாதிரி முட்டாள்தனமா பண்ணக்கூடாது. புரியுதா? எப்பவுமே சிறிதளவு தண்ணீர் வைத்து இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அப்படி என்ன அர்த்தம்னா, அந்த விஷம்தான் 50 வருஷமா சாப்பிட்ட விஷத்தை கூட வெளியடிக்கும். அவ்வளவுதான். 2 மடக்கு 3 மடக்கு குடிச்சுக்க வேண்டியதை நம்ம அந்த குளிர்ச்சி தெரிஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் இந்த ஜீரநீர் வந்து பரிணாமத்தில் வந்து நமக்கு தொந்தரவு தரக்கூடியது. இப்படி பழகி 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 போயிட்டாவே இந்த விஷத்தை எடுத்து பழகினதுக்கு அப்புறம் இது பரிணாமத்துல அது தேவையில்லாம மாறிக்கும். அதாவது பசி என்பது நமக்கு வந்து கொடிய விஷ நீர். அதை தன் சுரக்கிறதை அமைதிப்படுத்தி விடும். ஆனா தேவைப்பட்ட பிறகு தூண்டலாம். எப்ப வேணாலும் தூண்டிக்கலாம். எப்ப வேணாலும் வாழைப்பழம் சாப்பிட்டாலும் தூண்டும். வேறு எது சாதாரண ஒரே ஒரு வேர்க்கடலை விஷயம் தூண்டும். அதெல்லாம் தெளிவா இருக்கும். அதெல்லாம் என்னைக்கும் பசி நீர் வந்து சாகாது. பசி அமைதியா இருக்குமே தவிர கொல்ல முடியாது. பசிங்கிறது அமைதியாக இருக்கு. என்னது? பாம்பு மாதிரி சுருண்டு கிடக்கும். கூண்டுல அடைச்ச பாம்பு மாதிரி அப்படியே இருக்கும். கூட திறந்து இப்படின்னா புஷ்ன்னு எந்திரிக்கல. அதே மாதிரிதான். ஆக நாம தேவைப்படும் பொழுது தூண்டலாம், தேவைப்படாத பொழுது அமைதியாச்சுக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து எல்லாமே அந்த பூச்சிய நிலை, அந்த சூன்ய நிலை, நியூட்ரல், அதாவது உயிரோடு இருக்கும், அமைதியா இருக்கு, எந்த தீங்கு பண்ணும் அந்த நிலைக்கு நம்ம கொண்டு வரோம். அப்படின்னா
அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் முதல் பாடத்தை படிக்கிறேன். நீங்க தினம் வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு 4 பக்கம் படிச்சுக்கிட்டே வரணும். தினம் 4 பக்கமாவது படிக்கணும். தினம் 4 படிச்சு பக்கம். அது ஏதாவது சந்தேகம் வருது அதுல இருந்து கேட்கணும். இப்போ நானே பேசுறது என்பது வேறு, நீங்களே இந்த மாதிரி இதை 1ஆம் பக்கம் படிச்சேன், 2ஆம் பக்கம் படிச்சேன், 3ஆம் பக்கம் படிச்சேன், இதுக்கு என்ன பொருள்னு தெரியல, அப்படி படிச்சுக்கிட்டே வரணும். அப்போ சந்தேகம் வந்துச்சுன்னா உங்க புத்தகத்துல எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு நான் இந்த கேள்வி கேட்கறேன். இப்படியெல்லாம் இப்படி வந்து எப்பவுமே நீங்க ஒரு படிப்பாளியாக மாற வேண்டும். என்னது? படிப்படியா மாறணும். படிப்பாளியா மாறும். நம்ம வைத்தியமாக்கு இங்க வரக்கூடாது, படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். வெறும் வைத்தியம்ல அது நடந்துகிட்டு இருக்கும், வைத்தியம் பாட்டுக்கு அது நடக்கும், உங்க பிரச்சனையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஞானம் வரணும். அப்ப நீங்க படிக்க வந்திருக்கிறீங்க. இது குருகுல கல்வின்னு சொல்லியாச்சு, குருகுல பயிற்சின்னு சொல்லியாச்சு. இதுல 220 பக்கத்தையும் நீங்க என்ன பண்றீங்க? படிச்சிடணும். படிச்சு திருப்பி திருப்பி படிக்கணும். நான் தான் படிச்சுட்டே இருப்பேன், திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருப்பேன். அந்த 47 பாடங்களையும் நீங்க படிச்சுக்கணும். சரி, இப்ப டார்வின் பரிணாம சித்தாந்தம் முதல் பாடத்துல நான் சொல்றேன். 32ஆம் பக்கம், 31ஆம் பக்கம். டார்வின் பரிணாம சித்தாந்தம் 32. டார்வின் பரிணாம சித்தாந்தம் அது எதிர்காலத்தில் எந்த விதமாக வளர்ச்சி அடையும். இது வந்து பாத்தீங்கன்னா டார்வின் பரிணாம சித்தாந்தம் எதிர்காலத்தில் எந்த விதமாக வளர்ச்சி அடையும்னா 7 கட்டமா வளர்ச்சி அடையும். 7 கட்டமா. அந்த முதல் கட்டம், இந்த முதல் கட்டம் 2ஆம் வரிசையில் பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிரின் வளர்ச்சி. இந்த உயிர் எப்படி வளர்கிறது? அதாவது இந்த உயிர் இருக்கே, உயிர் அதாவது உயிரைத்தான் நம்ம தக்க வைக்கிறோம். என்ன சொல்லுவாங்க? எப்படியாவது உயிரை காப்பாத்துன்னு சொல்லுவோம். என்னது? யாரும் எப்படியாவது உயிரை காப்பாத்துங்க, உயிர் இருக்குதா போயிடுச்சாம்பா. அப்ப இங்க உயிர் தான் முக்கியமே தவிர, உயிர் தான் இங்கே முக்கியமே தவிர உடல் என்பது இரண்டாவது தான். உடல் வந்து உயிரை தக்க வைக்கிறதுக்கான ஒரு உயிர் என்பது உயிரை தக்க வைப்பதற்கான ஒரு கருவி, அவ்வளவுதான். இந்த கருவி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், 50 எடை இருக்கணும், 100 கிலோ எடை இருக்கணும், இப்படி எல்லாம் தப்பா கணக்கு போட்டிருக்கான்னு இந்த பரதேசிங்க. புரியுதா? அப்ப உயிரை தக்க வைக்கிற உடல் தான் நமக்கு தேவை தவிர அப்புறம் கூத்தாடி மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது, பைல்வான் மாதிரி இருக்கணும். இதெல்லாம் அசிங்கரம், அருவருப்பானது. இதற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆகையினால இந்த உயிரை எப்படி தக்க வைக்க வேண்டும், அதான் உயிரை உடம்பார் அடியின் உயிரார் அடிவர். அதாவது இந்த உடம்பு கெடாம பார்த்துக்கணும். அப்ப உடம்பு கெடாம பார்த்தா தான் அந்த உயிர் தக்க வைக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த உடம்பை நேசிக்கிறது இல்லை. நம்ம மனம் வந்து தவறான வழியில போய் மனம் விரும்புறதை சாப்பிட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நோயை உண்டாக்கிட்டீங்க இல்லையா? இது வந்து 10,000 ஆண்டா 20,000 ஆண்டுகளா நடக்கிறதுனால எது உண்மை எது பொய் நமக்கு தெரியல. அதனால இந்த மாதிரி கல்வியே வெளிநாட்டுல கிடையாது, இந்தியாவிலும் இந்த கல்வி கிடையாது. ஆனால் இருந்துச்சு. இந்த வெள்ளைக்கார முண்டை வந்து 100 வருஷத்துல கெடுத்து விட்டு போயிட்டான். இப்ப வெள்ளைக்காரன் தான் இதுக்கு சாபக்கேடு. ஏற்கனவே இது இருந்தது. திருவள்ளுவர் இருந்தாரு, திருமூலர் இருந்தாரு, பதஞ்சலி இருந்தாரு, ஏகப்பட்ட சித்தர்கள் இருந்தாங்க, யோகிகள் இருந்தாங்க, அரசர்கள் இருக்கிறாங்க, பிரம்மாண்டமன் கோயில் கட்டினாங்க. மனிதனுடைய உடலைத்தான் கோயிலாக மாற்றினார்கள். மனிதன் அப்படியே படுத்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்படியே மல்லாக்க படுத்திருந்தானா அந்த அந்த கால் பாதத்திலிருந்து உச்சி வரைக்கும் அப்படி அதுதான் கோயில். அதுதான் வந்து கோயில். புரியுதுங்களா? அதனாலதான் திருமூலர் எழுதினாரு உள்ளம் பெருங்கோயில் எழுதினாரு. மனிதனுடைய உள்ளம் பெருங்கோயில். வணக்கம் வணக்கம் வாங்க. ஆக ஆமா, உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம் எழுதினார். சரிங்களா? அப்ப இந்த உயிர் வளர்ச்சியை பத்தி படிக்கிறப்ப 7 நிலை இருக்கு. அது ஒரு முறை பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேட்கலாம். ஒரு 10 நிமிஷம் தான், முடிச்சுக்கலாம். உயிரினத்தின் பெயர் ஒரு செல் தாவரம். ஒரு செல் தாவரம். செயல்கள் வந்து தொடு உணர்ச்சி, இனப்பெருக்க நிலை அதிவேகம். அதாவது உயிரினத்தின் பெயர் வந்து ஒரு செல், சிங்கிள் செல் பாக்டீரியா. முதல் நாம வந்து ஒற்றை செல்ல இருந்து நான் பிறந்தோம், ஒற்றை செல் உயிரினத்திலிருந்து பிறந்தோம். சுந்தரையா உங்களுது இந்த கரகர போறது, உங்களுது இந்த ஃபைபர் போட்டுக்குங்களா வீட்டுல? ஃபைபர் நெட் போட்டீங்கன்னா அழகா இருக்கு. அந்த ஃபைபர் நெட் வந்து சிக்னல் ப்ராப்ளம் வராது. நீங்க சாதாரண நெட்டு தான் போட்டிருப்பீங்களா தெரியுது. சரியா? ஃபைபர் நெட் போட்டீங்கன்னா அந்த சவுண்டு வராது. ஆனா உங்களுக்கு சிக்னல் ப்ராப்ளம் இருக்குது, கரகரகன்னு சத்தம் வருது. பரவாயில்ல. சரி, அப்ப
முதல் நம்ம ஒரு செல் உயிரினமா இருந்தோம், தாவரமா இருந்தோம். ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும். அப்ப பாத்தீங்கன்னா அறிவு நிலை இந்த தொடுகின்ற அறிவு தான் இருந்தது, தொட்டு பார்க்கின்ற அறிவு தான் இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா இனப்பெருக்க வேகம் பயங்கரமா இருந்தது. ஒரு நிமிஷத்துல லட்சக்கணக்குல பெற்றோர்கள் பெற்றோர்கள் உற்பத்தி ஆவாங்க, பெற்றோர்கள் இறந்துருவாங்க, குழந்தை இறந்துருவாங்க. இதுதான் ஆரம்ப கால நிலை. கிட்டத்தட்ட 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலை. அங்கதான் நம்ம தொடங்கி இருக்கிறோம். அதாவது பெற்றோர்கள் இறந்துருவாங்க, 1 மணி நேரம் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. யார் இறந்துருவாங்க? பெற்றோர்கள். இப்ப புரியுதா? இப்ப நம்ம பெற்றோர்கள் வந்து பாருங்க, நம்மள பெத்து போட்டு சாகுறாங்களா? இல்ல. பெத்து போட்டு சாகுறாங்களா? இல்ல. ஏன்னா பெற்றோர்கள் இறந்த பெற்றோர்கள் தான் இறக்காத பெற்றோர்களாக இருந்து குழந்தைய வளர்க்கிற வரைக்கும் கண்ணுல பாக்குறாங்க. ஆனால் தொடக்க காலத்துல அப்பா செத்து போயிடுவாங்க, குழந்தை மட்டும் உயிரோட இருக்கும், அதுவும் செத்து போயிடும். அந்த நிலை தான் சாகா நிலை நோக்கி நம்மளை கொண்டு வந்திருக்கு. அப்ப இயற்கை தான் சாகா நிலை கொண்டு போகுது. இயற்கை தான் சாகா நிலை கொண்டு இதத்தான் சாகா நிலைங்கிறார். அப்படின்னா சாகா நிலைங்கிறது நம்ம புரியுது. அதுக்கப்புறம் இதுல வந்து முக்தி நிலைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த முக்தி நிலைங்கிறது உயிர் வந்து சட்டையை கழட்டி வச்சுட்டு போற மாதிரி அப்படி தானா போறதுதான் முக்தி நிலைன்னு சொல்றாங்க. இதுதான் சாகா நிலைன்னு பேரு. இதுல அட்டமாசித்தெல்லாம் இருக்கு, அது வேற. சரி, ரெண்டாவது புழுக்கள் முதலியன. புழுக்கள் என்னாச்சு? அவர் சில கோடி ஆண்டுக்கு அப்புறம் புழுவா மாறுது. அதுக்கு 2 அறிவு வருது. 2 அறிவு தொடுதல், நகர்தல் வருது. அதுல இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருது. இது நல்லா புரிக்கணும். அதாவது ஆரம்ப காலத்துல இனப்பெருக்க வேகம் பயங்கரமா இருந்தது. அப்ப 2வது புழுவா மாறுகின்ற பொழுது இனப்பெருக்க வேகம் குறைந்து விடுகிறது. ஆனா இனப்பெருக்க வேகம் குறையுது, அறிவு நிலை அதிகமாகிறது, உள்ளுணர்வு அதிகமாகிறது. என்னது? இதைதான் கவனிக்கணும். இதெல்லாம் கவனிக்கணும். இந்த இதை நல்லா படிச்சு படிச்சு மண்டையில ஏத்திக்கணும். எப்ப கேட்டாலும் 1வது நிலை என்ன, 2வது நிலை என்ன, 3வது நிலை என்ன, 4 என்ன, 5 என்ன, 6 என்ன, 7 என்னன்னு அப்படியே மனப்படமாயிரணும். இதுதான் அடிப்படை தகுதி. இதுதான் வெங்கடேசன் வகைப்படுத்தினார். இதெல்லாம் வந்து வகைப்படுத்தி வெளிநாட்டுக்காரன் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சான்னா அவனுக்கு மண்டையில புத்தி வரும். அதுக்காகத்தான் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு. அவர் ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர். சும்மா யாரும் போய் யாரும் குறை கண்டுபிடிக்க முடியாது, யாரும் குறை கண்டு. அதனாலதான் இந்த புத்தகத்தை பத்தி இன்ன வரைக்கும் எவனும் தப்பா எழுதுனதில்லை. இந்த புத்தகத்தை எதிர்த்தோ ஆதரிக்கிறத விட்டுருங்க, எதிர்த்து எழுதுறவன் இது வரைக்கும் எவனும் கிடையாது. ஒருத்தவங்க கூட இந்த புத்தகத்தை தப்புன்னு படிச்சு. ஏன்னா இதுல வந்து ஆத்திகம் இருக்கும், நாத்திகம் ரெண்டும் கலந்தது. எவனும் பாய் விட்டு கம்முன்னு இருக்கணும். ஆத்திகத்தை பத்தி பேச முடியாது, நாத்திகத்தை பத்தி பேச முடியாது, ரெண்டும் கலந்து அடிச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம உடம்பு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ். ஆத்திகம் என்பது வேற ஒண்ணும் இல்லை, பாசிட்டிவ் என்பது வேற ஒண்ணு இல்லை. நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் கலந்துதான் உடம்பு, ரெண்டும் கலந்ததான் உடம்பு. அதனாலதான் இது யாரும் இது பேச முடியாது. புரியுதுங்களா? சரி. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா பல வகை பூச்சியாக மாறுது. பல வகை பூச்சிகள் அதுக்கு எப்படி இருக்குது? அதன் அறிவு நிலை படிங்க, அந்த செயல்பாடுகளை படிங்க. 3வது தொடுதல், நகர்தல், காணுதல். இனப்பெருக்க வேகம் மேலும் குறைந்த வேகம். இதுதான் அந்த அந்த அறிவு வளர்ச்சி வளர வேலை, அறிவு வளர்ச்சி வளர இனப்பெருக்க வேகம் குறைகிறது. இதை புரிஞ்சுக்கணும். அப்ப இனப்பெருக்க வேகம் குறைகிறது, அறிவு, ஆற்றல், ஆரோக்கியம் மேலோங்குது. அங்க இனப்பெருக்க வேகம் குறையுது, வாழ்நாள் நீட்டிக்கிறது. அங்க பிறவியிலேயே வாழ்நாள் நீட்டிகிட்டே வருது, பிறவியிலேயே வாழ்நாள் நீட்டிக்கிட்டே வருது. அதைத்தான் நாம இப்ப செய்யறோம். நாம நீண்ட காலம் வாழ்றத என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம உணவுங்கிற விஷத்தை போட்டு நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிட்டோம். நமக்கு நாமே, எனக்கு இது தெரியாது, எனக்கு இந்த 40 வயசு வரைக்கும் இந்த மரமண்டைக்கு தெரியாது. நம்ம திங்கிறதே வேஸ்ட் தான். பழம் தின்னாலும் வேஸ்ட்டு, காய் தின்னாலும் வேஸ்ட்டு, நம்ம திங்கிறதெல்லாம் விஷமா மாறுதுன்னு எனக்கு 41வது வயதுல தான் புரிஞ்சுது. இதுக்கு நான் வந்து காய்கனி எல்லாம் சாப்பிட்டு இருந்தேன். காய்கனி சாப்பிட்டுட்டு இருந்தேனே தவிர அதே தேவையற்றதுன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா குறிப்பிட்ட வயதுக்கு மேல இந்த உடம்பை எதையும் எடுத்துக்கொள்வதில்லை. 15-16 வயசு எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கலாம் கூட, எடுத்துக்குதுன்னு வச்சுட்டாலும் கூட ஒரு மரம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க தண்ணி ஊற்ற தேவையில்லை. அது காற்றுல இருக்கிற தண்ணி எடுத்துக்கும். மழை இயற்கை பேர் ஆலமரம், அரச மரத்துக்குள்ள யார் தண்ணி ஊத்துறாங்க? ஆலமரம், அரச மரத்துக்கு யாருங்க தண்ணி ஊத்துறாங்க? பிரம்மாண்டமா நிக்குது. யாராவது தண்ணி ஊத்துறீங்களா? ஆலமரத்துக்கு, அரச மரத்துக்கு, மரத்துக்கு அதேதான். அது இயற்கையிலேயே அதே மாதிரிதான் நம்ம செயற்கையா வளர்க்கின்ற பொழுது, நம்ம செயற்கையே நம்ம உடம்பை சரி பண்ணும் பொழுது
கொஞ்ச நாளைக்கு நம்ம என்ன பண்றோம், அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து பதப்படுத்தி ஒழுங்குபடுத்தினதுக்கு அப்புறம் தானே ஆலமரம் மாதிரி அரச மரம் மாதிரி தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். தன்னைத்தானே சரி சரி நாம ஒரு ஆலமரம் நினைச்சுக்கங்க. நீங்க ஒரு ஆலமரம், ஒரு 300 ஆண்டு 200 ஆண்டு இருக்கிற ஆலமரம் தான் நீங்க. புரியுதா? புதுசா வைக்கிறப்ப எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இது தானா வளருது, அது இயற்கையில வளருது, இயற்கை சக்தியில வருது, இயற்கை உணவுல வளருது, இயற்கை உரங்கள்ல வளருது அப்படின்னு சொல்லி கொடுத்து மனதை நல்ல வழியில திருப்ப வேணும். அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவாரு, நீங்க உலகத்தோட சாதாரண மக்களோட போறியா அல்லது பண்புடையாளர் மக்களோட போறியா? சாதாரண உலகத்தோட போய் சேர போறியா, பண்புடையாருன்னு ஒரு உலகம் இருக்கும், நல்லவர்கள் ஒரு உலகம் இருக்கும், அந்த உலகத்துல போய் சேர போறியா? 2 உலகத்தை சொல்லுவார். என்னதான் நீ படிச்சிருந்தாலுமே மக்களோட ஒத்துப்போன்னு சொல்லுவாங்க. என்னதான் நீ படிச்சிருந்தாலுமே குற்றமர கற்றிருந்தாலுமே மக்களோட ஒத்துப்போன்னு சொல்லுவாங்க. எந்த மக்களோட நீங்க கேள்வி கேட்கணும். என்னது இதை சொன்னீங்கல்ல, அங்க மாட்டிக்கிட்டீங்க நீங்க. வெங்கடாச்சலத்தை ஒரு நிமிஷம் ஒரு இன்ச்சு மேல தூக்குங்க உங்களுக்கு. வெங்கடாச்சலம் பெங்களூர். சரி சரி, ஓகே ஓகே. இப்போ நேற்று எங்கேயோ இப்போ நீங்க அம்மையார் இவங்க காங்கயம் எங்கேயோ போனான்னு சொன்னாங்க. ஏதோ தேநீர் காப்பி குடிக்கலான்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னீங்களே. இதுதான் இப்படித்தான் ஆரம்பம். இதுதான் ஆரம்பம். புரியுதா? ஏன்னா எல்லாரும் தங்கிட்டு இருக்க வீரியத்தை காட்டுவாங்க, பணக்காரத்தன்மை காட்டுவாங்க. இந்த உணவு ஆரோக்கியம் தராது. ஆனால் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண வீட்டுக்கு போனீங்கன்னா, நான் சொல்ல ஒரு 40 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை இலை போடுவாங்க, ஒரு கூட்டு வைப்பாங்க, ஒரு காய் வைப்பாங்க, அவ்வளவுதான். கொஞ்சோண்டு சோறு போடுவாங்க, ஒரு குழம்பு ரசம், முடிஞ்சு போச்சு. ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போட்டு வந்துருவோம். அப்போ வெள்ளம் காலியாகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30 ஐட்டம் வைக்கிறேன், திங்கவே முடியறதில்ல. அது சம்பந்தம் இல்லாத உணவுகள். என்னது சம்பந்தம் இல்லாத உணவுகள்? ஒரு இனிப்பு சாப்பிட்டு அந்த ஒரு வாய் லட்டு சாப்பிட்டு ஒரு சோறு சாப்பிட்டாவே அந்த பசி அடங்கிரும். ஆனால் அதுக்கப்புறம் போடுறது அத்தனையுமே தண்டம். 60 ஐட்டம் தண்டம். நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன், இந்த 60 ஐட்டத்தை நான் சாப்பிட்ருக்கேன். எல்லாம் பரம தண்டம். அப்ப என்னன்னா, தன்னுடைய போலி கௌரவத்தை காட்டுவதற்காக, எதை காட்டுவதற்காக? போலி கௌரவத்தை காட்டுவதற்கு. ஒரு இலைக்கு 500 ரூபாய் செலவன்ற காட்டு மிராண்டி. நீ அந்த காலத்துல அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 3 வேளை சாப்பிட்ட பிறகு அதுவே தப்புங்கும் பொழுது இது எவ்வளவு பெரிய தப்புன்னு பாருங்க. அந்த 3 வேளை ஒரு கூட்டு, ஒரு காய், கொஞ்சம் ரசம், குழம்பு சாப்பிட்ட பிறகு அதுவே நமக்கு தப்பா? அதுவே தப்பு, அதுவே தேவையற்றது. இப்ப நவீன காலத்துல 2000 இப்ப போடுறான் பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது 10 மணிக்கு அப்படியே தள்ளிட வேண்டியது. இதெல்லாம் நான் நேர்ல பாக்குறேன். அப்படின்னா போலி கௌரவத்தை காட்டுவது உங்க ஆரோக்கியத்துக்காக கொடுக்கல, போலி கௌரவத்தை காட்டுவதற்காக என்ற இலையில இவ்வளவு வச்சேங்கிறதுக்காக சொல்ற அந்த பேய் வேலை பண்ணுது. நம்ம இதில் மாட்டிக்கிட்டதுல காட்டா ஒரு சமையல் செக்ஷனுக்கு 50 லட்சம் செலவு பண்றேன். ஒரு வேளை சாப்பாடு போடுறதுக்கு ஒரு 2000 பேத்துக்கு 50 லட்சம் செலவு பண்றேன்னா இந்த லட்சம் இருக்கும்பா. இதுதான் இயற்கை இப்படிதான் நாசம் பண்ணும். இயற்கை தான் மனிதனை தவறாக வழி நடத்தும். இயற்கை தான் மனிதனை தவறாக. நீங்க அதுக்கு நீங்க போகக்கூடாது. அந்த திருப்பணும், நீங்க சரியான வழியில திருப்பணும். இப்ப என்ன பண்ற? முதல்ல அடிப்படை உணவு பழக்கம் தான். உணவு பழக்கத்தை நீங்க மாத்தினீங்கன்னா உலகமே புரிந்து விடும். அப்பதான் இயற்கை நம்மை எப்படி கூட்டி செல்லும் இயற்கைக்கு தெரியும். நீங்க உணவு பழக்கத்தை மாத்திட்டு அந்த போட்ட உணவு பழக்கத்தை பாத்திரத்தை சமையல் பண்ணதுக்கு அப்புறம் கழுவு தெரிஞ்சிட்டீங்கன்னா அந்த பாத்திரம் உங்களை கூட்டி செல்லும். உண்மையான வாழ்க்கை எதுன்னு கூட்டி செல்லும். சரியா? 4வது, பலவிதமான ஊர்வன பாம்புகள். தொடுதல், நகர்தல், காணுதல். தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல். தொடு உணர்ச்சி வந்துடும், நகருகின்ற உணர்ச்சி வந்துடும், காணுகின்ற உணர்ச்சி வந்துடும், முகர்ந்து சுவாசம் அப்படி வந்துடும். அந்த நேரத்துல குழந்தைகள் குட்டிகள் பெறுவது மேலும் குறைந்த வேகம். அப்ப இனப்பெருக்க வேகம் குறைகிறது, அறிவை நிலை அதிகமாகிறது, வாழ்நாள் நீட்டிக்கிறது. கரன்னு வருது. சரி. சரி. 5 கடைசியில் 5வது நிலை பார்த்தா பறவைகள், மிருகங்கள், பாலூட்டிகள். தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி. தொடுதல் இருக்கிறது, நகர்தல் இருக்கிறது, காணுதல் இருக்கிறது, முகர்தல் இருக்கிறது, வாய் ருசி இருக்கு. இப்ப இந்த வாய் ருசி யாருக்கு வருதுன்னா, பாலூட்டி. நம்ம பாலூட்டி வகை சார்ந்தவங்க, நம்ம பறவை வகை சார்ந்தது கிடையாது, வெறுமனே விலங்கை சார்ந்தது கிடையாது. விலங்கில் ஒரு பிரிவான பாலூட்டுகின்ற, அதாவது
ஆடு மாடு, மான் மாறி, மாடு மாறி குட்டி போட்டு பால் கொடுக்கிற, என்னது குட்டி போட்டு பால் கொடுக்கிற குட்டி வகையை போட்டு சேர்ந்தது. பால் கொடு ஆஹ் என்ன பறவையும் 5 அறிவு தான், 5ல வருது. விலங்கும் 5ல வருது. ஆனா நம்ம குட்டி போட்டு பால் கொடுக்கிற அந்த வகையை சார்ந்தவங்க தான் நாம. சரியா? இந்த இடத்துலதான் ருசி வருது நமக்கு. எங்க வருது இந்த ருசி? இந்த ருசி வந்து எப்ப ருசி வருதுன்னா, ருசி ருசி என்பது இந்த குட்டி போட்டு பால் கொடுக்குற நம்ம மாதிரி ஆளுகளுக்கு 5ஆம் அறிவுல வாய் ருசி வந்துருது. இந்த வாய் ருசி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த சுவை அறிவதற்காக. சுவை இதுதான் சுவை, தின்பதற்கு கிடையாது. லேப் டெஸ்ட் பண்றாங்க. லேப்ல பிளட் வைக்கிறான், பிளட் ஒரு சாம்பிள் வைக்கிறான், வச்சு பார்த்து கண்டுபிடிக்கிறேன். இவன் என்ன பண்றான், லிட்டர் கணக்கில் யாரும் ரத்தம் ஊத்துவாங்களா? ஒரு பிளட் ஒரு கிராம் சாம்பிள் எடுத்தா முடிஞ்சு போச்சு. அது ஒரு டிராப் எடுத்தா கம்ப்ளீட் போடவாக்க சொல்லிடுறான். அதே மாதிரி தான் இந்த வாயில ஒரு பொருள் வச்சோம்னா இன்ன சுவைன்னு காட்டுவதற்கு தான் நாக்கே தவிர உள்ள மொடாம உள்ள போடுறது கிடையாது. புரியுதா? இதை தப்பா புரிஞ்சுட்டாங்க, இந்த முண்டங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. லேப போய் ஓட்டல் கடையை மாத்திட்டாங்க. லேப போய் ஆராய்ச்சி மையத்தை போய் ஓட்டல் கடையை மாத்தி விட்டாங்க. என்னது? ஹோட்டல் கடை. பாருங்க, நீங்க பேஸ்புக்கை திறந்தாவோ யூடியூபை திறந்து ஒரு தடவை சாப்பாட்டை நீ பாத்துட்டீங்கன்னா சாப்பாடா வந்துகிட்டு இருக்கும். டிக்கிட்டு அங்க அது போடுறாங்க, இங்க இது போடுறாங்க. கறி சாதாரண சைவ உணவு கிடையாது. எங்க பார்த்தாலும் விதவிதமான கறி மசாலா ஐட்டம் தான் வந்துகிட்டு இருக்குது. ஒண்ணு பார்த்தா ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கிறான், அதுல சின்ன சின்ன தட்டை 50 சாமானத்தை வச்சுக்கிறா. கேட்டா 500 ரூபா 600 ரூபா 700 பில்ல போட்டு எதவோ மசாலா போட்டு எதவோ போட்டு உன் தலையில கட்டி விட்டு கேட்டா அந்த இயற்கை உணவு, அந்த உணவு, அந்த இடத்துல சாப்பிட்றது, அடியில சாப்பிட்றது, மேல சாப்பிட்றது, மரத்துக்கடியில சாப்பிட்றது, ஓலைக்குடிசையில சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்தி மொட்டை அடிச்சு எதவோ போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்ப செத்தது எப்ப வருத்துதுன்னு ஏவனுக்கும் தெரியாது. கோழி செத்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியாது. அந்த கறி செத்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியாது. எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு வணக்கி ஒன்னு தெரியாம நம்மள போட்டு கோமாடி ஆக்கி விட்டுருக்குறாங்க. சரியா? அடுத்தது இந்த பாத்தீங்கன்னா 6வது பாத்தீங்கன்னா மனிதன் தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி, பகுத்தறிதல். இங்க நமக்கு மட்டும்தான் பகுத்தறிவு வருது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா 1 வந்துருது. எத்தனை? ஒரே ஒரு குட்டி தான். அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, ஆரம்பத்துல பல லட்சம் கோடியா இருந்த இனப்பெருக்கம் படிப்படியா குறைஞ்சு ஒரு தடவை ஒரு குட்டி போடுற அளவுக்கு இது யாரு பண்ணான்னு இயற்கை தான் பண்ணியிருக்குது. இயற்கை தானே பண்ணியிருக்குது. நம்ம அப்படியே குட்டி போடுற மாதிரி நம்ம 50 குட்டி போட்டிருக்க வேண்டியது ஏன் இல்லை? அது இயற்கைக்கு தெரியும். இவன் வாழ்நாளை நீட்டிக்க வேண்டும் என்பதற்காகவே பண்ணியிருக்குது. இப்ப வாழ்நாளை நீட்டுக்கிறதுக்கப்ப என்னென்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த விலங்கு நிலையில என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் விட்டுட்டு நாம் மனித நிலையில பகுத்தறிந்து வாய் ருசியை தாண்டி போகின்ற பொழுது வாழ்நாள் தானாவே நீட்டிக்குது. இப்ப வாழ்நாள் நீட்டிக்கின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷமும் வெளியெடுக்கணும். எல்லா விஷத்தையும் எப்படி எடுக்க முடியும்? அதான் இயற்கையினுடைய முதல் தண்ணீரை படைத்தது. கேள்வி கேட்கலாம். தண்ணீரை முதல் படைச்சது. பறவைகளும் பால் இருக்கா சாமி? பறவைகளை பால் ஊட்டி வராது. அது முட்டை போட்டு குஞ்சு பொரிக்க, அது வராது. பறவைகள் மிருகங்கள்ல பால் ஊட்டி இருக்குது, பறவைகள்ல கிடையாது. ஆமா, கிடையாது. அது 5ஆம் அறிவுல வந்துருது. ஏன்னா அந்த 5 வகை தன்மை இருக்குது. அதுக்கு பாத்தீங்கன்னா 5 கேரக்டர் இருக்கும். எத்தனை கேரக்டர் இருக்கும்? 5 கேரக்டர் இருக்கும். இந்த கேரக்டர் தான் 5 தவிர அது பாலூட்டி சேர்ந்தது இல்லை. விலங்கும் அப்படித்தான், கேரக்டர் 5 இருக்கான். ஆனா பாலூட்டியில் சிலதான் பாலூட்டியில் சேர்ந்த குரங்கு, மானு இதெல்லாம் பாலூட்டில எக்கச்சக்கமா இருக்கு. அது மம்மல்னு சொல்லுவாங்க, பாலூட்டி மம்மல், அவ்வளவுதான். மார்படம். அதுல குட்டி போட்டு பால் கொடுக்கறதா இருக்கலாம். குட்டி போட்டு பால் கொடுக்கறது எல்லாமே பெரும்பாலும் இன்னைக்கு பார்க்கலாம். கண்ணுக்கு தெரியறது எல்லாமே அதுல இருந்துதான். அந்த வாலில்லா குரங்கு தான் முக்கியம். இதுல வாலில்லா குரங்கு தான் முக்கியம். குரங்கு ஆயிரக்கணக்கான குரங்கு வகை இருக்கு. அதுல சிறப்பு வாய்ந்த வாலில்லா குரங்கு. அந்த வாலில்லா குரங்குல இருந்து மோதி சாகடிச்சு கடைசியில அதுல நின்று வர வரைக்கும் பல கோடி ஆண்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 350. இதை மதங்களுக்கு இது புரியாது. ஏன்னா ஒரு விலங்குக்கும் இன்னொரு விலங்கு எப்படி இப்போ ஒட்டகம் தான் ஒட்டகச்சிவிங்க மாறுச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இடைவெளி பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகுது. இடையில போட்டோ எடுத்து காட்ட முடியாது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு வயசு 65 வயசு, இந்த இடையில என்ன மாறுச்சுன்னே தெரியாது. இந்த உருவத்தை காட்ட முடியாது. அந்த மாதிரி தான். ஆனா ஒரு போட்டோ எடுத்து வச்சது மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். அன்னைக்கு இது 1 வயசுல எடுத்தது, இது 10 வயசுல, இப்படித்தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர இது நம்ம செயற்கையா உருவாக்குறது. இயற்கையில போட்டோவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இயற்கையில போட்டோவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது.
அப்படின்னா அறிவிலேயே கொண்டு வந்துருச்சு. இதை ஒத்துக்க இதை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த குருட்டு முண்டங்கள், இந்த மதவாதிகள் இருக்கான் பாருங்க, சோம்பேறி முண்டங்கள். எப்ப பார்த்தா எவன் 3 வேளை தின்னுட்டு இருக்கானா இந்த பூமிக்கு தகுதியற்றவன் அர்த்தம். எதை தின்னுட்டு இருந்தாலும் சரியே, சோத்தை தின்னுட்டு இருந்தாலும் சரியே, அவன் வாழைப்பழத்தை தின்னுட்டு இருந்தாலும் சரியே. சொல்லுங்க. இப்போ ஒரு ஒரு பிறவி பிறக்கிறோம் சாமி. இப்போ இந்த ஒரு விலங்குலயே வந்து ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகி அதான் மனுஷன் வந்து மிருகமா வந்திருக்கான்னு சொல்றோம். அப்போ வந்து ஒரு மனுஷனா இருக்கவன் வந்து மறுபடியும் அடுத்த நிலைக்கு போவானா, இல்ல இது வந்து அதை விட கீழ் நிலைக்கு போவானா? அடுத்த இதுதான் முடிவு நிலைன்னு பேரு. இந்த 6ஆம் நிலை என்பது 7ஆம் நிலைக்கு போய் தெய்வ நிலைக்கு மாறுது. அத வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வுவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் வள்ளுவர் சொல்லுவார். இதுதான் முக்தி நிலை, பரிபூர்ண யோக நிலை என்பது. இயற்கை இப்படிதான் விரும்புகிறது. திருப்பியும் கீழ்நிலைக்கு போக முடியாது. எப்ப போலான்னு கேட்டீங்கன்னா, இந்த சுத்தப்படுத்தி இந்த முக்தி நிலைக்கு போகாதவங்க என்னன்னா, இந்த பூமியிலேயே சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. முக்தி நிலை அடையாதவங்க இந்த பூமியிலேயே சுத்திட்டு இருக்கிறது. இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தி நீங்க ஆகாரத்தை நிறுத்தி சுவாசத்தை நிறுத்தி உச்சியில உங்க உயிர் பிரிஞ்சா மட்டும்தான் அந்த இயற்கையோடு கலந்த அவங்க திருப்பி பிறவா நிலை கிடையாது. எனது பிறவா நிலை கிடையாது என்று யோக நூல்கள் சொல்லுகின்றன. அதான் உண்மை. அதான் முக்தி நிலைன்னு பேரு. முக்தி நிலை 2 கலத்தல். அப்படியே அப்ப வந்து அப்ப வந்து எந்த கவலையும் இருக்கப்படாது, மனசுல எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அந்த நிலையில தான் இந்த உச்சியில உயிரை பிரிச்சுக்கிறது. அப்படி பிரிச்சுக்கிட்டா அந்த பிறவா நிலை இரவா நிலைன்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் அந்த நிலைக்கு போகுது. அப்ப மனிதனுக்கு மட்டும்தான் இந்த கடவுளே ஆனாலும் மனிதனாக பிறந்துதான் அந்த நிலைக்கு போகணும். அதுக்கு அந்த புராண கதையில் அப்படிதான் சொல்லுவாங்க. அவன் கடவுளே ஆனாலும் மனித பிறவியா வந்து தவத்தில் ஈடுபட்டு பசிதாகத்தை கட்டுப்படுத்துவாங்க. பசிதாகத்தை கட்டுப்படுத்தல் பார்த்தீங்கன்னா ராமாயணத்துல கூட சொல்லப்பட்டிருக்கும். பசிதாகத்தை கட்டுப்படுத்து. அப்பெல்லாம் வந்து பசிதான். அந்த பிறவி நோய் பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில வாழுகின்ற பொழுதுதான் அப்படி மாறும். அவங்க கூட தபம் செய்து அவங்களோட ஆசிரியர் மூலம் தான் கத்துக்குவாங்க. ராமர் ஆனாலும் சரி, லட்சுமணாலும் எவனா இருந்தாலும் யார்கிட்ட போய் பாடம் கத்துக்கணும்? வாத்தியார் இல்லாம நடக்கவே நடக்காது. இந்த கல்வி முறை உலகத்துல எங்கேயுமே இந்த கல்வி முறை இந்தியாவுக்கு தான் சொந்தம். அதனாலதான் நாம ஜெயிக்கிறோம். புரியுதா? அது தமிழ்நாட்டுலதான் அதிகம். தமிழர்களுக்கு தான் அதிகமா இருக்கு. இங்க சித்தர்கள் அதிகம். ஆகையினாலதான் இந்த உலகத்துல நம்ம தான் முதல் வெங்கடேசன் தான் உலகத்துல கண்டுபிடிச்சு சொல்றாரு. இப்ப டார்வின் சித்தாந்தம் வந்து அந்த வாலில்லா குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான், அதாவது 5லிருந்து 6க்கு போறாங்கிறாங்க. ஆனா நாம என்ன சொல்றோமா, 1லிருந்து வரோங்கிறான். அவர் 5லிருந்து 6ங்கிறாரு. நாம என்ன சொல்றோம், 1லிருந்து வருகிறோம் அப்படிங்கிறோம். 1 2 3 4 5 6 கடைசியில 7க்கு வரோங்கிறோம். சரிங்களா? 7க்கு வருகிறோம். இப்ப நான் வருகின்ற சொல்லி முடிச்சுக்கலாம். மனிதன் யோகியாக மாறுதல். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சதுங்களா ஓரளவுக்கு சங்கர்? சரி சரி சாமி. அதாவது அப்ப மனுஷன்ல இருந்து அடுத்த நிலைக்கு கீழ்நிலைக்கு போக மாட்டாங்க இல்லையா? கீழ்நிலைக்கு போக முடியாது. அந்த 6லதான் அந்த 6ல நிறைய 6லிருந்து 7க்கு போகாம அந்த 6லதான் 6க்கும் 7க்கு அரைகுறையா தான் போவானே தவிர 6லிருந்து 5க்கு போக முடியாது. 6லிருந்து 5க்கு போக முடியாது. என்ன விட போக முடியாது. இயற்கையை உன்னை வளர்த்து விட்டுருச்சு. பகுத்தறிவு கொடுத்தது இயற்கை தான். இயற்கை தான் இந்த வேலையை பண்ணுது. 6க்கு வரைக்கும் கொண்டு போன இயற்கை பாருங்க. இந்த இயற்கையில என்ன சிக்கல் வைக்குதுன்னா 6 வரைக்கும் இயற்கை பண்ணுது, 7 நீதான் பண்ணி ஆகணும். 7 அங்கதான் இயற்கை. 6ஆம் படி வரைக்கும் அது கொண்டு போயிருச்சு. 7ஆம் படி அங்கதான் நாம முயற்சி. அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மையத்தை குறைந்து இருப்பாரு. நீ முயற்சி பண்ணினா மேல போலாங்க. அப்ப தெய்வத்தால் ஆகாதது தெய்வத்தால் ஆகாது எனினும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். திருக்குறளை வந்து கண்டபடி எல்லாம் பேசக்கூடாது. அந்த கரெக்டா அப்படியே படிக்கணும். தெய்வத்தால் ஆகாது எனினும், இருந்தாலும் முடியாட்டி அது செய்யாட்டியும் பரவாயில்ல, ஆனால் நீ முயற்சி செய்தால். தமிழ்ல வந்து தமிழ் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு எழுத்தை மாத்திட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு எழுத்து. இன்னைக்கு தமிழும் தெரியாது, தமிழ் பேசுறதும் இல்லை, பேரும் வைக்கிறது இல்லை. ஒரு இளவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. நல்ல வேலை ஆனா கொஞ்சம் தமிழ் படிச்சிருந்தங்காட்டி தப்பிச்சிட்டேன். நல்ல வேலை நான் கொஞ்சோன்னு தமிழ் படிச்சிருந்தங்காட்டி அவனுங்களை நம்மளோட சிக்கிட்டு எல்லா மன்றங்களும் சீரடியுது. கோபியில
கோபியில நான் 25 வருஷம் இப்ப 10 வருஷம் போறதில்ல, எந்த மன்றத்தையும் பாக்குறதில்ல, எப்படியும் பாக்குறதில்ல. எல்லாரும் சோதா பயலுங்க, எல்லாரும் அருவருப்பானவனுங்க, எல்லாரும் நாத்தம் முடிச்ச பயலுங்க. புரியுதுங்களா? அருவருப்பு நாற்றத்தை தவிர பேருதான் தமிழ் தமிழ் பணம் தவிர உள்ள இத்து போய் புழுத்து போய் அழுகி போய் எல்லாம் கேவலமா நடந்துக்கிறாங்க எல்லாருமே. என்னை பொறுத்தளவு தமிழ்நாட்டுல ஒழுக்கமானவனு ஒருத்தனை கூட சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல இந்த லட்சணத்துல இருக்குது அப்படின்னா சொல்லவே வேணும். முடிச்சுக்கிறேன். ஆக மனிதன் யோகியாக மாறுதல், இந்த யோகியாக மாற ரொம்ப இதை பத்தி நான் விரைவா அடுத்த வகுப்புல பேசுவோம். சொந்த பிரச்சனை பேசி நிறைவு செஞ்சுக்கலாம். தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி, பகுத்தறிதல். இந்த 7வது பாயிண்ட் பாருங்க, அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். எனது அண்டவெளியோடு தொடர்பு கொள்ளுதல், வைத்துக் கொள்ளுதல். அண்டவெளியோட தொடர்பு வைத்துக் கொள்ள தெரியுமா அர்த்தம்? அண்டத்திலிருந்து இப்ப எப்படி ஒரு தாய் இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது. குழந்தை பால் குடிக்கணும்னு அம்மாவோட தொடர்பு வச்சுக்குது. இது இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். தனக்கு அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ தாய் தயாரா வச்சுக்கணும். அப்ப மார்பல் பால் சுரந்துகிட்டே இருக்கணும் அந்த குழந்தை இல்ல. உடனே குழந்தை அழுகுது, தாயை சாருது, சக்தி எடுத்துக்குது. இந்த இடத்துல என்ன தெரியுமா அர்த்தம்? நாம் அண்டத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் அண்டத்திலிருந்து அனைத்தும் பெற்றுக்கொள்கிறோம் என்று பொருள். அப்ப நமக்கு தாய் யாரு? அண்டம் தான். நமக்கு தாய் யாரு? வானம் தான். அப்ப சக்தி எங்க இருந்து எடுத்துக்கிறீங்க? இயற்கை தான் தாய். அந்த இயற்கைக்கு இன்னொரு பேர் அண்டம். அதுதான் எல்லாத்தையும் நீ பிரிச்சு பேசிக்கலாம். காற்று, நீர், நெருப்பு, பஞ்சபூதங்கள், ஆகாயம், இதெல்லாம் நீ பிரிச்சு பேசிக்கலாம். அப்ப நமக்கு யாரு தாயும் தந்தை? அதான் தாயும் தந்தையும் வானத்தை பார்த்து எல்லாரும் வானத்தை தான் கும்பிடுவானுங்க. எல்லாரும் வானம், வானாகி மண்ணாகி வடியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி எடுத்தோடனே வானத்தை பத்தி பேசுவார். எல்லாமே வானம் தான். முடிஞ்சு போச்சா? இவ எல்லாமே கல்லும்பா. சித்தர்கள் எல்லாமே வானம்பா. நம்ம பேசுறத உயர்ந்துதான் பேசுவோம். எல்லாம் வானத்திலிருந்து வந்ததும்பா. அந்த வானத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் சில தத்துவத்தை போட்டாங்க. இவன் என்ன பண்றான்? பிசினஸ் பண்றதுக்காக உருவமா போட்டு பொம்மையா போட்டு காசு பண்ணி சண்டை போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? மூலத்தோட தொடர்பு கொள்றது சாமி. ஆமா, எது பேசாத தாயோடு தொடர்பு வச்சுக்கிறது, மூலத்தோட தொடர்பு வச்சுக்கிறதா நம்ம வேலை. அங்கதான் எனர்ஜி வாங்குறான். எனர்ஜி, அப்ப எனர்ஜி தான் நான் பேசுறேன். மேட்டர் பத்தி பேசுறேன். மேட்டர் என்பது வேற, எனர்ஜி என்பது வேற. எனர்ஜி ரெண்டு தான் இருக்க முடியும். எனர்ஜி மேட்டர் ரெண்டு தான் இருக்க முடியும். எனர்ஜி அண்ட் மேட்டர். நீங்க மேட்டர் பேசிட்டு இருக்கிறாங்க. வெள்ளைக்காரன் பூரா மேட்டர் பத்தி பேசுவான். நான் என்ன பண்றேன்? எனர்ஜியை பத்தி பேசுறேன். என்னது? எனர்ஜியை பத்தி எனர்ஜி நேரடியா எடுத்துக்கிறோம். நேரடியா எடுத்துக்கிறதுக்கு நோய் நல்லாகுது. ஆமா ஆமா, 7ஆம் அறிவை யூஸ் பண்ணணும். நீங்க மேட்டர் சாப்பிட்டு நோய் வந்துருச்சு. மேட்டர் தின்னுட்டு இருக்கிறான். இந்த வெள்ளைக்காரன் பண்ண தப்பு, நம்ம பண்ற தப்பு. மேட்ரு. காப்பி குடிச்சா நல்லது, டீ குடிச்சா நல்லது, தேங்காய் தின்னா நல்லது, பழம் சாப்பிட்டா நல்லது, குஸ்கா சாப்பிட்டா நல்லது, சுண்ணாம்பு சாப்பிட்டா நல்லதுன்னு பொய் சொல்லி 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 மேட்டர் தின்னு என்ன ஆகி போச்சுங்க? உடம்புங்கிறது கெட்டு போச்சு. உடம்பே கெட்டு போச்சு. அந்த பழைய மேட்டரை வெளியே எடுத்தாகணும். பழைய மேட்டர் எடுக்கணும்னா அதுக்கு ஆன்டி மேட்டர் செய்யணும். இப்ப மேட்டர் ஆன்டி மேட்டர். இந்த மேட்டர் வந்து ஆன்டி மேட்டரா பண்ணணும். என்னது? மேட்டர் ஆன்டி மேட்டர். இந்த பொருளை எதிர்பொருளாக மாற்ற வேண்டும். என்ன பொருள் சாப்பிட்டீங்களோ அதுக்கு எதிரான பொருளை சாப்பிட்டு உள்ள இருக்க அணு அளவு கூட இருக்கக்கூடாது. அத்தனை வெளியே எடுக்கணும். 6 மாசத்துல வெளியே எடுக்கணும். 60 ஆண்டு பண்ண தப்பை 6 மாசம் சரி பண்ணலாம். 60 ஆண்டு பண்ண தப்பை 6 மாசத்துல சரி செஞ்சிடலாம். இதுதான் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய வாய்ப்பு. என்னது? மிகப்பெரிய வாய்ப்பு. வயசு சொல்றேன். 60 வயசுல ஒரு தோராயம் உங்க வயசு என்னவோ அந்த அந்த கணக்கு வச்சுக்கோங்க. அத்தனை ஆண்டு பண்ண தப்பை 6 மாசத்துல வெளியெடுத்துடலாம். அதுதான் பெரிய விஷயம். மிகப்பெரிய வாய்ப்பு. 6 மாசத்துல அனைத்தும் அடுத்து நொறுக்கப்படும். அதனுடைய முன்னேற்றம் 3வது நாள்ல வந்துடும். முன்னேற்றம் 3வது நாள் 72 மணி நேரத்துல ஸ்டார்ட் ஆயிரும். சில பேர்த்துக்கு 16 மணி நேரத்துல ஸ்டார்ட் ஆயிரும். 16 மணி நேரத்துல ஸ்டார்ட் ஆயிரும். சாதாரண விஷயம் இல்லை. எப்ப நீ வந்து இந்த வயிற்றுல சிறிதளவு தண்ணீர் வைக்க ஆரம்பிச்சுக்கிறாயோ அப்பவே அது வைத்தியரா மாறிடும். இடைவெளி மட்டும் 8 மணி நேரம் கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். அது அண்ட சராசரத்தை போட்டு ஆட்டி அடையிற மாதிரி அப்படியே கலைச்சி அப்படியே கொண்டாந்து முதல்ல உனக்கு விடுதலை பண்ணிட்டு தான் விடும். முதல்ல உனக்கு விடுதலை நோக்கி நகரும். மெல்ல மெல்ல நகர்ந்துட்டே இருக்கும். அப்புறம் படிப்படியா முதல்ல இந்த தண்ணீர நீச்சல் தெரியும் தண்ணியில விழுந்துருக்கான் பாருங்க, அவனை தூக்கி முதல்ல கரையில போட்டுரும். அதுக்கப்புறம் 2வது முதல் வைத்தியம் அவனை தூக்கி தரையில போட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் 2வது வைத்தியம், அப்புறம் 3வது வைத்தியம், அப்படி படங்கும். அப்ப அப்படித்தான் அது இயற்கை பண்ணும். முதல்ல ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்திடும். முதல்ல ஆபத்து எமர்ஜென்சி டக்குனு தூக்கி மேல போட்டுரும். அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன வேலை பண்ணி கரெக்ட் பண்றது. அதே மாதிரி தான்
உங்களை முதல்ல என்னென்ன நோய் இருக்கோ, என்னென்ன பிரச்சனை இருக்கோ, அதை முதல்ல தூக்கி வெளியே போட்டுரும். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் சொல்லி கொடுப்போம். இதுதான் பண்ண. இப்ப கேள்வி கேட்க முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரே நிமிஷம் தான். அதாவது ஒரு ஒரு மேட்டர் வந்து ஆ, மேட்டர்ல இருந்து மாறுறதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கருவுல இருந்து வெளியே வருது இல்ல சாமி. ஆமா. ஒரு குழந்தை அப்ப தாய் வந்து ஒரு மேட்ரு, ம். அப்புறம் வந்து குழந்தை ஒரு மேட்ரு. அந்த ஆமா. மேட்ரு வந்து எங்க வருது? மேட்டர் இல்லாததுக்கு வருது. ஆ, அதாவது விண்வெளிக்கு வருது. அதேதான் அங்க அதேதான். வந்து அங்க கொடுக்குது. அந்த தாய் வந்து அந்த மேட்டர் இல்லாதது கொடுக்குது. எங்க? விண்வெளிக்கு கொடுக்குது. ஆமா. அப்ப அதுல இந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணி அவன் வளர்ந்துட்ட 15 வயசு வரைக்கும் அவன் அந்த இது வாழ்ந்துட்டானா, ஆ, அடுத்து வந்து அந்த இதோட போயிடுறான். எனர்ஜியோட விண்வெளியோடு. இயற்கையிலிருந்து எனர்ஜிக்கு போயிடறான். இயற்கையிலிருந்து எனர்ஜி போயிடறான். ரமணர் ஒரு இது சொல்லுவாருங்க சாமி. தன் மூலத்தை தன் நுண் உணர்வால் தானே உணர்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் அவரு. தன் மூலத்தை தன் நுண் உணர்வால் தானே உணர்தல் வேண்டும். அவ்வாறு இல்லைனேல் எவ்வித பின்வாங்குதலுமின்றி இறைவனை சரணடைய வேண்டும் சொல்லியிருப்பாங்க. இந்த இது வந்து தன் உணர்வுல வந்து உணரணும். நுண்ணுணர்வு அந்த நாணம் இதுல வந்து உணரணும் போல் இருக்கு. நம்ம வந்து அப்பதான் வந்து இதுல ஜெயிக்க முடியும். குருவோட துணைய வச்சு அந்த இது மாத்திட்டே இருக்கணும். அந்த நுண்ணுணர்வுக்கு போகணும் நம்ம. அப்பனா இந்த மாதிரி இதுல பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்குது. நுண்ணுணர்வு எங்க கிடைக்குதுன்னா, இந்த ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணாதான் வந்து அந்த அடிப்படையாவே இயற்கை வந்து நமக்கு அந்த நுண்ணுணர்வை கொடுக்கும் போல் இருக்கு. அதேதான். இந்த நுண்ணறிவை தூண்டுவதுதான் இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தி அந்த ஏற்கனவே போட்ட மேட்டர், அந்த மேட்டர் பூரா வெளியெடுக்கும். மேட்டரை வெளியெடுக்கிறப்ப டோட்டல் 12 லேயரும் சுத்தமாயிரும். அதனாலதான் சொல்றேன், புற்றுநோய் வந்தாலும் பயப்படாதீங்க. 3 நாள்ல நொறுக்கலாம். இப்ப சொல்லி முடிக்க போறேன். இப்ப புற்றுநோய், இப்ப எனக்கு புற்றுநோய் வந்துருச்சு. எனக்கு புற்றுநோய் வந்தாச்சு. நான் என்ன பண்ணேன், உடனடியா வாட்டர் பாஸ்டிங் போட்டுருவேன். போட்டு கரெக்டா 72 மணி நேரம் வாட்டர் பாஸ்டிங் இருப்பேன். எத்தனை மணி நேரம்? 72 hours. அதுக்கப்புறம் பிரேக் பண்ணணும். புற்றுநோயாளிக்கு இதுதான் வைத்தியம். இந்த சிறுநீரகம் வேலை செய்ய இருக்க பாருங்க, அவனுக்கு இதுதான் வைத்தியம். 72 மணி நேரத்துக்கு எதுவும் கொடுக்கூடாது. எது தண்ணீரை வந்து ஒரு நாளைக்கு 50 ml 100 ml ஒரு மீறி பண்ண 350 ml மேல அவன் குடிக்க முடியாது. குடிச்சாலும் நுரையில் அவுட் ஆயிரும். ஏற்கனவே சிறுநீரகம் கெட்டு போனா மரணம், கிட்டத்தட்ட புற்றுநோய் மாதிரி தான். அதே மாதிரி புற்றுநோய் வந்துட்டா கொடூர நோய் தான். எல்லாமே ஒண்ணுதான். அப்ப அவனுக்கு 72 மணி நேரம் நீரை மருந்தாக இருந்தேனும். இந்த 72 மணி நேரத்துல சிறுநீர் பிரிய ஆரம்பிச்சிடும், மலம் உடைய ஆரம்பிக்கும், தானாவே வெளியே போகும். அப்போ இந்த வாயில் நாற்றத்தோட வந்து படிச்சு நிற்கும். அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கு நன்கு வேக வைத்த காய்கறி வந்து சிறிதளவு அவுள் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றணும். ஒரு கஞ்சி மாதிரியோ ஒரு கெட்டியாவோ ஸ்பூன் போட்டோ எப்படியோ சாப்பிட்டோம்னா அந்த விஷம் கீழே இறங்கிடும். அதற்கப்புறம் மீண்டும் 72 மணி நேரம் நீர் பயிற்சி தான். நீரை மருந்து மாதிரி தான் இருந்தோம். அதிகமாக குடிச்சிங்கன்னா நுரையில் ஏறிடு, ஆல் அவுட். புற்றுநோயாலும் மலச்சிக்கல் இருக்கிறாங்க அவங்களாம் எப்படி எங்க இருக்கிறாங்க? அவங்களுக்கு இதே தான் உடஞ்சிரும். அந்த அம்மாவுக்கு நேரடியாக நான் சொன்னேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா 16-17 நோய்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த அம்மாவுக்கு எல்லாமே நோய் தான். அது மலச்சிக்கல் பயங்கர. அறுவை சிகிச்சை பண்ணாம தப்பிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அது 2வது நாளே உடஞ்சிருச்சு, கொள்ளன்னு வந்துருச்சு. அப்போ போட்டேன், இந்த தண்ணியிலே போடு, தண்ணியிலே. அதுக்கு வந்து ஒரு இடத்துல போய் அசைவம் சாப்பிட்ற விடுதலை போய் தங்கிடுச்சு. அவங்க திங்கிறதே அசைவம் தான். அது வெளியே போய் கடையில் வாங்கி தின்னுக்கு அதை விட மோசமானது. கடைசியில் சொன்ன பிற நீ தண்ணீரை மட்டும் அருந்திட்டு வா. என்ன பிடிக்கும்னு கேட்டேன். வெண்டைக்காய் மட்டும் பிடிக்கும்னாங்க. சமையல் பண்ணுறதுக்கு இடமில்லை, சூழ்நிலை. அது எதை கேட்டாலும் நெகட்டிவாக பேசுது. அப்புறம் என்னதான் பண்ணலான்னு கேட்டேன். உனக்கு என்னதான் பிடிக்கும்? பச்சை காய்கறி. எனக்கு வெண்டைக்காய் பிடிக்கணும். சரி அதுவே வாங்க அப்படின்னு வெண்டைக்காய் வாங்கி பொடி நறுக்கி போட்டு அதை மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சர் பிடிக்கும் அப்படின்னு நல்ல மிச்சர் வாங்கிக்க. 2ஐயும் கலந்து இனிமேக்கான் மட்டும் ஒன்று, அதை ஏற்கனவே பயிற்சி பெற்ற உடல், அதனால வச்சிருந்துருது. இனிமேவே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிச்சு. ஐயோ, இனிமாவே கொடுக்க முடியாது ஒரு அங்கலும். அது வேற, அதுவும் நெகட்டிவ். அது என்னதான் பண்றதுக்காக ஒன்றும் ஒன்று இது ஆரம்பி அப்படின்னு ஆரம்பி பார்த்தா 48 மணி நேரத்துல அந்த 48 மணி நேரத்துல என்ன ஆகி போச்சுன்னா, அந்த மலத்துவாரம் திறந்து கொலன்னு சளி பிடிக்கிட்டு வந்துருச்சு. அந்த பொம்பளை சொல்லுது, என்னால நம்ப முடியலைங்குது. அவன் என்ன சொல்லிட்டான், அறுவை சிகிச்சை பண்ணாம மூலம் ஏறி இறுகி போய் முக்கனா பிதுங்கி வெளிவருது. அந்த ஆசனமே பிதுங்கி இந்த குழாயே வெளியே வருதுன்னா எந்த அளவுக்கு நாற்றம் பிடிச்சு கக்கூசா இருக்கு, அது ரெடி ஆயிடுச்சு. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதனால இந்த எல்லாத்துக்கும் அதாவதுங்க, சாதாரண உணவை சாப்பிட்றவனுக்கு சளி உணவை சாப்பிடுவதற்கு
சாதாரண உணவு சாப்பிட்றவனுக்கு பூரா எத்தனை பேர் கான்ஸ்டிபேஷன் உடையவன் தான், மலச்சிக்கல் உடையவன் தான். சரி, யாரும் சந்தேகம் இல்லை. சரியா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. நன்றி வணக்கம். சொல்லுமா, ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? 10 மணிக்கு நான் கூப்பிட்றேன். 10 மணிக்கு சரிங்களா? ரைட்.